love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நண்பன் பிரசன்னன் கிருஷ்ண சர்மா. போன லெக்சரில் டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்ன, அந்த ஷமிர்செக்ரெட்ஷேரிங்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து அந்த எலிப்டிக்கல் கர்வ் கிரிப்டோகிராஃபினா என்ன, அதெல்லாம் பார்த்தோம். இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக்காக பிளாக்செயின் ஃபோர்க்னா என்ன, சாஃப்ட்ஃபோர்க்னா என்ன, ஹார்ட்ஃபோர்க்னா என்ன, பேக்வர்ட் கம்பேட்டபிள்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து இந்த மைனிங்னா என்ன, அது எப்படி பண்ணுறாங்க, அது என்ன அல்காரிதம், யார் வந்து வின் பண்ணுவாங்க, எப்படி வின் பண்ணுவாங்க, இதெல்லாம் பார்க்க போகிறோம். இது ஒரு எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். லெட்ஸ் டேக் அ டீப் டைவ். வணக்கம் நண்பர்களே, இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், பிட்காயின் மைனிங்னா என்ன, அது என்ன மைன் சொல்கிறாங்களே, அது என்னது, அது என்ன என்னோடதா அது, இந்த பிட்காயின்ஸ் வந்து யார் வந்து வின் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சு நோண்டிகிட்டே இருப்பாங்க, அவங்களே நிறையா வின் பண்ணுவாங்க. சீக்வன்ஸ் ஆஃப் மைனிங் எப்படி இருக்கும், இந்த டிரான்சாக்ஷன்ஸ்னால் என்ன, எவ்வளோ வந்துச்சுன்னா டிரான்சாக்ஷன்ஸ் கன்ஃபார்ம் ஆகும், அப்புறம் வழக்கம் போல் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். நண்பர்களே, இந்த மைனிங் சொல்கிறது வந்து எப்படின்னா நோண்டுறது. நீங்கள் வந்து இந்த மைனஸ் கோல் மைனிங், கோல்டு மைனிங், டைமண்ட் மைனிங், அதெல்லாம் அந்த அந்த கிரவுண்டை தோண்டுவாங்க பார்த்தீங்களா, தோண்டி எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் மைனிங். அந்த மைனிங் வந்து நீங்கள் டேட்டா மைனிங் கூட இருக்குது. நிறைய டேட்டாஸ் வச்சு மைன் பண்ணி ஒரு ரிசல்ட் எடுப்பீங்க. இது வந்து பிஸ்னஸ் அனாலிசிஸ், டேட்டா அனாலிசிஸ், டேட்டா சயின்ஸு, அதில் அந்த மாதிரிலாம் ஃபீல்டில் கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த லெக்சரில் நம்ம அதெல்லாம் பார்க்க போதில்லை. இந்த லெக்சர் நம்ம பார்க்க போது பிட்காயின். ஸோ இந்த பிட்காயின்ஸை மைன் பண்ணுவாங்க. அவங்க என்ன மைன் பண்ணுறாங்க, எதுக்காக அவங்க மைன் பண்ணுறாங்கன்னா, சும்மா என்ன பைத்தியமாக எல்லாருமே மைன் பண்ணுறதுக்கு, எதுக்காக மைன் பண்ணுறாங்க, அதை எப்படி வேலிடேட் பண்ணுறாங்க, இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மைனிங் சொல்லுது, நான் சொன்ன மாதிரி தான் ஒரு அக்கௌண்டிங் ஃபங்க்ஷன், ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இந்த மைன் பண்ணுற மைனர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது வந்து இந்த சுரங்க இந்த 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 கோலை வந்து அந்த சுரங்கத்துக்கு போய் தோன்றவங்களுக்குலாம் பைசா கொடுக்கணும் இல்லையா, அப்போ தானே அவங்க வேலைக்கு வருவாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு பைசா கொடுக்கணும். ஓகே, அவங்க பைசா கொடுத்தாதான் அவங்களும் மைன் பண்ணி அது வந்து இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நிறைய காஸ்ட் இருக்கும். ஓகே, அதாவது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஃப்ளாரிடாவில் ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி வச்சு பண்ணியிருந்தார். நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வச்சுக்கிட்டாரு. அண்ட் அவர் எலக்ட்ரிசிட்டி பில்லே மாதம் $3000 வந்தது. அவர் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாருன்னு சொல்லி தெரியல, மேலே 4000 5000 எவ்வளோ சம்பாதிச்சாருன்னு சொல்லி தெரியல, ஆனால் ஏதோ சம்பாதிச்சார், கண்டிப்பாக அதுக்கு மேலே தான் சம்பாதிச்சார். ஸோ அவர் அதுவே வந்து கிட்டத்தட்ட ஃபுல் டைம் ஜாபாக போகலாமான்னு சொல்லி பார்த்துருந்தாரு. பட் அது ஒர்க் அவுட் ஆகல அவருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். நான் என்னோடய ஃபஸ்ட் லெக்சரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிட்காயின் பற்றி பேசும்போதே, பிளாக்செயின் பற்றி பேசும்போதே பிட்காயினோட டெக்னாலஜி சொல்லுவேன், எத்திரியமோட டெக்னாலஜி சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு எந்த காயின் வாங்கணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அன்றைக்கே நான் சொன்னேன். அதுதான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன். நான் டெக்னாலஜி பற்றி பேசுவேன், மிச்சபடி உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. அதாவது இதுக்கு பேர் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்ட்டு. இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, இந்த நவுன்ஸ் மெக்கானிசம் இருக்குது, இந்த கம்ப்யூட்டேஷன் பவர் இருக்குது, நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ரிவார்டு கொடுப்பாங்க. நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ரிவார்டையும் லூஸ் பண்ணுவீங்க, அந்த இடத்துலையும் இருக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஒர்க் இருக்குது. ஆனால் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சின்ன இன்சென்டிவ் தான். ஓகே, ரொம்ப பெரிய இன்சென்டிவ் கிடையாது. நம்ம போக போக டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ ஃபஸ்ட் இந்த மைனிங்லேயே இருப்போம். இந்த மைனிங் வந்து நீங்கள் புது பிளாக்லாம் தோண்ட நிறையா கண்டுபிடிப்பீங்க. இந்த மைனிங் சாஃப்ட்வேர் வந்து நவுன்ஸ் கெஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு, அது நீங்கள் பண்ணுவீங்க. ஒரு மெஷின் அட் அ ரேண்டம் வந்து 32 பிட்டு நவுன்ஸ் வந்து இது பண்ணுறது. வின்னிங் மெஷின் வந்து கன்ஃபார்ம் பண்ணும், இதுதான் ரெக்கார்டு, இதுதான் டிரான்சாக்ஷனு, இப்படி தான் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. எல்லா நோடும் கன்ஃபார்ம் பண்ணோன்னு அது எல்லாமே அப்பன் பண்ணும், ஒரு புது பிளாக்கை கிரியேட் பண்ணும், அந்த காப்பியை வந்து டிஸ்ட்ரிபியூட் லெட்ஜராக மாற்றும். ஏன்னா எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணும், இதுதான் பிட்காயினோட பேசிக் பிரின்சிபல். அதை பற்றி பேசியிருக்கோம் நம்ம. ஸோ அதை பற்றி திரும்பி போக வேண்டாம். ஸோ இதெல்லாம் தான் மெக்கானிசம்ஸ். சரியா? இவ்வளோ இருக்க விஷயம். இப்போது மைனஸ் நான் சொன்ன மாதிரி உலகத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மைனஸ் இருக்காங்க. ஓகேவா? அதாவது ஒரு இடத்துல கிடையாது, எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. அவங்க வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பேசிக்காக வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வின்னு. அது யார் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுவா, எப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த பிளாக்ஸ்லாம் வந்து இட் டேக் சம் டைம் டு ப்ராபகேட். at the top of the chain வந்து multiple miners can actually create the block. சரியா?
நிறைய நோட்ஸ் இருக்குது. அதில் எந்த நோடு ஃபாஸ்ட்டாக அனுப்புறது, எப்படி அனுப்புறது, மிஷின் எப்படி சூஸ் பண்ணுறது, இதெல்லாம் பெரிய கால்குலேஷன், பெரிய மெக்கானிசம். அது நம்ம பார்க்க போதில்லை. மைனிங் வந்து எல்லாம் முடிய வரைக்கும் ஸ்டாப் ஆகாது. சரியா? இப்போது இந்த சீக்வன்ஸ் ஆஃப் மைனிங் வந்து இதுதாங்க சீக்வன்ஸ் ஆஃப் மைனிங்கு. ஓகே, இப்படி தான் போகும். 1 2 3 இதுக்கு மேலே 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 தான். நீங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஆள் இங்கேருந்து ஆரம்பிக்க முடியாது, இங்கேருந்து ஆரம்பிக்க முடியும், இங்கேருந்து ஆரம்பிக்க முடியும், இங்கேருந்து ஆரம்பிக்க முடியும். அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து அந்த கான்செப்ட். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எப்படின்னா இட் வில் டேக் சம் டைம் டு ஆக்சுவலி கன்ஃபார்ம். சரியா? ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா அந்த அப்படின்னா வந்து ஒரு பிளாக்குக்கு ஒரு ஹைட் இருக்குன்னு அக்செப்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த ஹைட் ஆஃப் த பிளாக் வந்து எப்படின்னா அந்த செயின் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்க்ரீஸ் இன் ஹைட்டு வந்து கன்ஃபர்மேஷன். ஓகே, அதாவது இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே ஒரு ஹைட் இருக்குது, ஒன்று கன்ஃபார்ம் பண்ணுறான், இங்கே ஒருத்தன் பண்ணுறான், இங்கே ஒருத்தன் பண்ணுறான், இங்கே ஒருத்தன் பண்ணுறான், இங்கே ஒருத்தன் பண்ணுறான். ஸோ மொத்தம் 5 ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னா வந்து உங்களுக்கு 6 கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். டிரான்சாக்ஷன்ஸ் 5 blocks below the top of the chain. இங்கே ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து 5 blocks below இருக்குன்னா அவங்ககிட்ட மொத்தம் 6 கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு 6 கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டுன்னு சொல்லி தெரியும். நான் சொன்ன மாதிரி மச்சான் மாமா அவங்களாம் வந்து எல்லாமே சேர்ந்து ஒரேடியாக பண்ண முடியும். சீட் ஆட்டம் இதெல்லாம் பண்ண முடியாது. யார் பண்ணுறா யார் எது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அதனால் இது வந்து ரொம்ப யாராலையும் வந்து கரெக்ட் பண்ண முடியாத ஒரு சிஸ்டம். சரியா? இதுக்கு பேர் தாங்க வந்து இந்த டிரான்சாக்ஷன். இப்படி தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஷின் தான் எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி தெரியும். கூச்சப்படாமல் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இந்த லெக்சரை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அப்படி இல்லாட்டி உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. வழக்கம் போல் 2 பேருக்கு தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ என்னோடய ஆசைக்கு உறுதுணையாக இருந்து அதுக்கு இருக்கிற பெரிய சக்தியே அவங்க தான். மீண்டும் அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். இது உங்கள் நண்பன் பிரசன்னன் கிருஷ்ண சர்மா.